இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ இந்த ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் பேஸ்டு தாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சைக்காலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, இல்லை உங்களை ஸ்ட்ராங்காக படுத்திக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மார்க்கெட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்க போகுது. ஸோ இதில் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் 80% ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் பேஸ்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த சைக்காலஜிக்கலில் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நோ ட்ரேடாக போயிடணும், அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டபுளாக முடிக்கணும். இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் போயிட்டு ரிவெஞ்ச் ட்ரேடு இல்லை லாஸ் ட்ரேடு அப்படிங்கிறது பண்ணவே கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கலில். ஏன்னா இந்த ஒரு லாஸ் அப்படிங்கிறது உங்களை சாட்டர்டே சண்டே ஒழுங்காக பர்சனல் ஒர்க்கு பார்க்கக்கூடாது. அதனால் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று நோ ட்ரேடாக விடுங்க மார்க்கெட்டை, அப்படி இல்லைன்னா ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடைச்சா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சைக்காலஜிக்கல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வரும். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது 5 மினிட்ஸில் இதுதான் லாஸ்ட்டாக கிடச்ச லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆயிருந்தான். அப்புறம் நமக்கு தெரியும் ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது அதோட ஹை பிரேக் அவுட் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே தான் வரணும் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட். அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட 1 ரூபி டேப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஹை பிரேக் அவுட் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு பிளேசஸ் 0.5 0.6 அப்படிங்கிற கோல்டன் ரேஷியோ இருக்குது. மேபி இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக அப்சைடு போச்சுன்னா எஸ் நல்லா இருக்கும்ல எல்லாத்துக்குமே ஃப்ரைடே மார்க்கெட். அதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்தால் ஓகே சூப்பர், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதே போல் இதுக்கு கீழே வந்துச்சுனாலும் அடுத்த ஃபிபனாச்சியோட ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பாக மாறிடும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ சின்ன திருத்தம் இதை இப்படி போடணும். ஓகேங்களா? இப்படி இதான் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அப்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் இன் 1 hour டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டியாக மாறப்போகுது அப்படிங்கிறது ஜஸ்ட் சார்ட் வச்சு மட்டும் பார்க்க முடியாது. இன்னைக்கு ப்ரீமியமில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தம்பி இந்தாங்க வச்சுக்கோங்க கொடுக்கணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லைங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸோட ஹை லோ இதுக்கு பிட்வீனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இன்னைக்கு என்ன சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது 25,100 க்ளோசிங் வச்சுருக்காங்க. 25,111.45 அப்படிங்கிறதுல சரி, இது ஏடிஎம், இது வந்து க்ளோசிங். ஓகேங்களா? அப்போ இதுக்கு அபோவ் இருந்தால் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்படி எடுக்கக்கூடிய பை ஆக்ஷன் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற வேலை நம்ம சொல்லுவோம். இதுவே இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் பிலோ இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுப்பாங்க. புட் செல்லர் இன்னைக்கு பை ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வேர்டு வந்து பேனிக். இன்னைக்கு ஏன் ப்ரோ பேனிக் ப்ராஃபிட் புக்கிங் தனித்தனியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ காலோட ஹைக்கும் க்ளோஸ்க்கும் டிஃபரன்சஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட். அப்போ அந்த 50 பாயிண்ட் வந்து மார்க்கெட் கவர் ஆகிறது ப்ரீவியஸ் டேவோட செல்லர்ஸுக்கும் ப்ரீவியஸ் டேவில் வந்த நியூ செல்லர்ஸுக்கும் வரக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங். இவங்க அதாவது மார்க்கெட் முடியும் போது பொசிஷனல் ட்ரேடிங்லாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்மளுக்கான வாய்ப்பாக கிடைக்கும். இதுவே புட் ஆப்ஷன் பார்க்கும்போது ப்ரீவியஸோட க்ளோஸுக்கும் ஹைக்குள்ள டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸு. அப்போது நியூ செல்லர்ஸும் செல்லர்ஸும் அதாவது மார்க்கெட் முடியும் போது பொசிஷன் எடுத்த செல்லர்ஸும் வந்து நியரஸ்ட் பிளேஸஸ் தான் எடுத்திருக்காங்கிறது மீனிங். அப்போது இந்த 2 லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி செல்லர்ஸ் எல்லாம் லாஸை புக் பண்ணுறாங்க. அவங்க என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது மார்க்கெட்டில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒரு பையருக்கு வந்து வரக்கூடியது செல்லர்ஸோட பேனிக் பையிங் தான் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிட்டோம், மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கும்போது காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுக்கு கீழே இருக்கும்போது புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறது சொல்லியாச்சா? இப்போ இதை அப்படி என்ன பண்ணுறோம், நம்ம அழகாக தூக்கிட்டு போய் ஸ்னைப்பரோட ப்ரீமியம் சார்ட்டில் இந்த 4 சார்ட்டு தான். இந்த 4 சார்ட்டு எல்லா விதமான கதையும் சொல்லும். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச எல்லா விதமான கதையும் இந்த 4 சார்ட் உங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போது 25,100 25,111 இந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா 2500 கால் செல்லர்ஸ் வந்து 90 ரூபா 65 பைசா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டேயோட ஓடிஎம்மோட ஆவரேஜ் பாயிண்ட் தான் நம்ம ஸ்னைப்பர் பாயிண்ட் அப்படிங்கிற வேர்டு சொல்கிறோம். இதுக்கு கீழே இருக்கணும். இதை மாதிரி காம்போ இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக புட்டு செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பேனிக் பையிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு
செல்லர் பை பண்ணணும் அப்படின்னா ஆப்போன்ற செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நீங்கள் புட் செல்லர்ஸ் பை பண்ணணும் அப்படின்னா கால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் லாஜிக்கு. ஓகேங்களா? ஓகே, இதான் கண்டிஷனுங்க. அப்போது 25,100 25,111 கீழே மார்க்கெட் இருக்கும்போது இந்த லெவல்ஸ்க்கு தான் வந்துக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? அப்போ இது மாதிரி டயத்தில் என்ன பண்ண முடியும்? ட்ரேடை அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் ஒரே விஷயத்த தான் சொல்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை ஒரு 7 மாதத்துக்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் வேறு எந்த விதமான டாப்பிக்கும் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு கான்செப்ட் போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் மார்க்கெட்டை வெயிட் பண்ணணும், சும்மா இருக்க கற்றுக்கிடணும். இந்த இடத்துல வரக்கூடிய இம்பேக்ட் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பனிங்ல ப்ரீமியம் டீக் ஆகிட்டு எதனால நடக்கும், அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதனால ட்ரேடை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கான்செப்ட் என்னதான் நடக்கு, என்னதான் அவன் டெய்லி சொல்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் லைவ் மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அப்போ 25,100 25,111 கீழே மார்க்கெட் போகும்போது இது இங்கே தான் வந்துகிட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு மேலே சடனாக போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ட்ரேடே பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ட்ரேட் பண்ணலாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அதே போல் இப்படி கீழே வரக்கூடிய மார்க்கெட் எங்கன்னா ரிவர்சல் திரும்ப அந்த இடத்துக்கு போகலாம். லாஸ்ட் 2 days பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து ரிவர்சல், இங்கேருந்து ரிவர்சல் பார்த்துருக்கீங்களா? அதுக்கான வாய்ப்பும் எடுக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம். சரி, எங்கே போய் இருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த சம் லெவல்ஸ் தான். இது வந்து ஒரு லாஸ்ட் 15 minutesோட பேஸுங்க. 25,050 ஸ்ட்ராங்கான லெவல்ஸாக இருக்கணும்ல. அப்போ இந்த பிளேசஸ் வரும்போது கீ லெவல்ஸாக இருக்குது, இந்த பிளேசஸ் வரும்போது இது காம்பமிட்டேஷன் என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ட்ரேடு போங்க நான் சொல்லவே இல்லை. மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் எப்படி வருதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த லெவல்ஸில் கீ லெவல்ஸும் ஸ்னேப்பர் லெவல்ஸும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஸ்னேப்பர் தியரி கான்செப்ட் வரக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் லெவல்ஸ் அப்படிங்கிறது இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகிறனால ஆப்போனண்ட்டை வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும். ஓகேங்களா? எல்லா லாஜிக்கும் நான் உடச்சிட்டாங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். ஸோ ப்ரீசார்ட் அனலைசிஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்து வந்திருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த லெவல்ஸ்க்கு கீழே இருக்கும்போது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த 25,050 லெவல்ஸ் அடுத்த ஒரு ஜோனாக இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்குங்கிறத பார்க்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கீழே வரும்போது மேக்ஸிமம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல இருந்து கீழே வரும்போது அழகாக பிரேக் அவுட்டு, புல் பேக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் பறந்தான் முடிஞ்சு போச்சு. கதையே முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டில். காலையில் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் எல்லா விதமான ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இல்லைங்களா? ஸோ இதில் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேருந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா 25,050 பிரேக் அவுட் பண்ணி கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த இடம் கரெக்டாக 9:40 அந்த ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9:40 இல்லை, ஆக்சுவலி கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி. ஸோ இந்த 10 மணிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்னைப்பர் பாயிண்ட் லெவலுக்கு வரதுக்கு முன்னாடியே கீ லெவல்ஸில் லோயர் பிரேக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் நம்மளுக்கு எந்த விதமான கீ லெவல்ஸுமே இல்லை மார்க்கெட்டில். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட்டு கடகடாடம் கீழே வந்துகிட்டே இருந்தான் ப்ரோ. ஆனால் நீங்கள் 24,950 ஒரு லெவல்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல தான் 15 நிமிஷம் சேட்டை மாற்றுறேன். இது வரைக்கும் ஆல்ரெடி எல்லா லெவல்ஸும் டேப் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த மண்டே மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ரீ சார்ட் போஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய நிஃப்டி ப்ரீ சார்ட் அனலைசிஸ் 17/7/2025 அப்படிங்கிற இடத்துல, அதாவது இன்னைக்கு 14ஆம் தேதினா கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னைக்கே நம்ம ஒரு லெவல்ஸ் போட்டிருக்கோம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 24,960 லெவல்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ 25,050 நம்மளுக்கான கீ லெவல்ஸாக இருக்குது. இந்த கீ லெவல்ஸ் கீழே போச்சுன்னா 24,960 அது கீ லெவல்ஸ் போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போது இன்றைக்கான மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட் 960. இந்த 960 ரேஞ்சஸ் கிட்ட வரும்போது எக்ஸாக்டாக ஸ்னைப்பர் பாயிண்ட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த லெவல்ஸ் கீழே வந்தாச்சு. காம்போ மீட் ஆயிடுச்சா? சரி ப்ரோ, அப்போ ஏன் ரிவர்சல் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ரிவர்சல் ஆகலை. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க லாஜிக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸுங்கிற விஷயத்த காலையில் தெளிவாக சொல்லியாச்சு. மார்க்கெட்டோட 5 மினிட்ஸ் ட்ரெண்டு பேரிஸாக இருக்குங்க. அப்படி 5 மினிட் ட்ரெண்டு மார்க்கெட்டில் பேரிஸாக இருக்கிறதுனால செல்லிங் ஆர்டர் எடுத்துட்டான். ஸோ செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே இருந்தால் புட்டோட பேனிக் நடக்கும். 25,050 அடுத்த லெவல்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா
இந்த தான் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? கண்டினியூஸாக யாரெல்லாம் நம்மளுடைய ப்ரீ சார்ட் போஸ்ட் மார்க் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய சார்ட்டில் எல்லாமே இந்த கீ லெவல்ஸ் இருக்கும். இந்த கீ லெவல்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த கீ லெவல்ஸுக்கு எப்படி போகும், ஏன் போகணுங்கிற லாஜிக் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சிம்பிளாக முடிஞ்சா மார்க்கெட்டே. அப்போ பயன் வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல இருந்து இந்த கீ லெவல்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா லாஜிக்கு? இந்த 50 மினிட்ஸோட பேசஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கீ லெவல்ஸை எடுத்து வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் என்னோட போஸ்ட் மார்க்கெட்டில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்பா மார்க்கெட்டே உனக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ட்ரேடே முடிச்சிருச்சு, நீ எதுக்குப்பா போஸ்ட் மார்க்கெட் 1 மணி நேரம் பேசுகிறேன்னா நல்லாவா இருக்கும்? நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் இதுதான், இது நடந்து முடிஞ்சிச்சு. சிம்பிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் நம்ம சாட்டர்டே சண்டே எந்த விதமான வீடியோ கொடுக்க மாட்டோம். பட் நாளைக்கான வீடியோ அப்படிங்கிறது 4:30க்கு கன்ஃபார்மாக இருக்கும். தேங்க்யூ.